இன்று உள்ள சூழலில் திமுக கூட்டணியில் இடம்பெற இயலாது என்று சிபிஐயின் மாநில செயலர் மு. வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் நீடிக்கிறதா என்ற கேள்விக்கு இந்த பதிலை அவர் தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் மு. வீரபாண்டியன். முன்னதாக 2026 சட்டமன்ற தேர்தலை திமுகவோடு கூட்டணியில் சந்தித்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்களில் வென்றிருந்த நிலையில் தற்போது திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் இல்லை என்று பேசியுள்ளார் சிபிஐ மாநில செயலர் மு. வீரபாண்டியன். இன்றுள்ள அரசியல் சூழல் காங்கிரஸ் இல்லை, பிசிக அந்த இடத்தில் இல்லை, ஐயோஎல் அங்கே இல்லை, காங்கிரஸ் இருக்கிற இடத்தில் நாங்கள் இந்திய கூட்டணி இருக்க மாட்டோம் என்று திமுக சொல்கிறது. இந்த சூழலில் ஒரு தேர்தல் அணி சேர்க்கையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெறுவதற்கு சூழல் இல்லை. எனவே இதை கருத்தில் கொண்டுதான் இத்தகைய முடிவை நாங்கள் எடுக்கிறோம். அவ்வாறு முடிவு எடுக்கிற போது எப்பொழுதுமே ஜனநாயக சக்திகளை நாங்கள் கடந்து சென்று விட மாட்டோம். அங்கே பகைமுரனுக்கு எந்த இடமும் இல்லை. நாங்கள் மீண்டும் அறிவிக்கிறோம், எங்களுக்கான அரசியல் பகைமுரண் கொண்ட ஒரு இயக்கம் பிஜேபி தான். எனவே சூழல் எழுகிற போது உள்ளாட்சி, சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது அந்த சூழலில் நாங்கள் கூடி அணிசேர்க்கைகள் குறித்து நாங்கள் சிந்திப்போம், கட்சி முடிவெடுக்கும். ஆனால் எப்பொழுதும் இடதுசாரிகளுடன் இணைந்து பயணிப்போம். இடதுசாரிகளுடன் அணி சேர்கிற ஜனநாயக சக்திகளுடன் இணைந்து நாட்டு நலனில், பொது நலனில் நாங்கள் பயணிப்போம் என்பதை தெரிவித்தோம். இடைத்தேர்தல் இல்லை, இடைத்தேர்தலில் எங்க நிலை என்பதை நாங்கள் அறிவிக்கிற போது அதற்கான விடை கிடைத்து விடும். ஏன்னா இடைத்தேர்தல் அந்த சூழல் வருகிற போது நெருக்கத்தில் கட்சி கூடி முடிவுகள் எடுக்கும். தமிழில் அடர்த்தியான, மென்மையான, அரசியல் சுமந்த வார்த்தைகளை நான் சொல்றேன். அங்கிருந்து கொஞ்சம் விலகி எங்கள் கேள்விக்கு பதிலுங்கிற மாதிரி நீங்க கேட்குறீங்க. திமுக கூட்டணியில் இன்றுள்ள சூழலில் இடம்பெற இயலாது. போதுமா?